மொபைல் ஜெர்னலிஸ்ட் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரன் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இன்று அண்ணா அறிவாலயத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர், தமிழினத்தின் தலைவர், தேசத் தலைவர், திராவிட இனத்தின் தலைவர் நடைபெற இருக்கிற பொதுத் தேர்தலில், சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 2026 பொதுத் தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகள் வெற்றி பெற்று மீண்டும் தமிழக முதல்வராக பொறுப்பேற்கக்கூடிய நமது அன்பு தலைவர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்களை, தேசத் தலைவர் தளபதி அவர்களை இன்று அண்ணா அறிவாலயத்தில் தேமுதிகனுடைய தலைவர் மரியாதைக்குரிய சகோதரி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தலைவர் தளபதி அவர்களை சந்தித்து நடைபெற இருக்கிற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுகவோடு கூட்டணியில் தேர்தலை சந்திக்கும் தேமுதிகவினுடைய ஆதரவை திமுகவிற்கு தெரிவிக்கிறோம். எங்கள் கூட்டணி கட்சியினுடைய தலைவர் தளபதி அவர்களை தமிழகத்தின் முதல்வர் நாற்காலில் மீண்டும் அமர்த்துவோம். 200+ திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறும். இன்று முதல் தேமுதிக கூட்டணி என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருக்கிறார். அதேபோல் அவரோடு மரியாதைக்குரிய குடியாத்தத்தைச் சேர்ந்த திரு சுத்தீஸ்வர்களும் முதல்வரை சந்தித்தார். இது எங்களுக்கு ஒரு மகிழ்வான ஒரு செய்தி. திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு பலமான கூட்டணியாக இருக்கிறது, வெற்றி கூட்டணியாக இருக்கிறது. இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு தேமுதிக இணைந்திருப்பது இன்னும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு வலு சேர்க்கின்ற வகையிலே அமைந்திருக்கிறது. எனவே முன்பிலே எங்களுக்கும் மகிழ்ச்சி, தேமுதிக தொண்டர்களுக்கும் மகிழ்ச்சி. இது 10 வருடத்திற்கு முன்பே சட்டமன்ற தேர்தலில் திமுகவும் தேமுதிகவும் கூட்டணி வந்திருக்க வேண்டும். பழம் நழுவி பாலிலே விழப்போகிறது என்று தலைவர் கலைஞர் சொன்னார். மரியாதைக்குரிய மறைந்த அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் கூட திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு தான் கூட்டணி சேர்ந்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று எண்ணத்தில் இருந்தார். ஆனால் ஒரு சில அரசியல் அன்றைக்கு கூட்டணி அமையாமல் போய்விட்டது. 10 வருடம் கழித்து இன்றைக்கு நாம் கூட்டணி சேர்ந்திருக்கிறோம். அதேதான் தேமுதிகனுடைய தலைவர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பழம் நழுவி தேன் கலந்த பாலிலே விழுந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். நாங்கள் கடுமையாக உழைப்போம் என்று சொல்லுகிறார். தம்பி விஜய் பிரபாகரன் நாளை நமதே என்று சமூக வலைத்தளங்களிலே பதிவு செய்திருக்கிறார். உண்மையிலே எங்களுக்கு மகிழ்ச்சி. கேப்டன் விஜயகாந்தர்களுக்கும் திமுகவிற்கும் ஒரு நெருக்கம். தலைவர் கலைஞருக்கு மிகவும் வேண்டியவர் மரியாதைக்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுதே திரு விஜயகாந்த் அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு கூட்டத்தை நடத்தி நடிகர் சங்கத்தின் சார்பில் தங்கப்பேனாவை பரிசாக வழங்கினார். மரியாதைக்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் திருமணம் செய்து வைத்தவரே யார் என்று கேட்டால், திருமணம் செய்து வைத்தவர் தலைவர் கலைஞர். அவர் தான் தாலி எடுத்து அவர் தலைமை தாங்கி கல்யாணம் பண்ணி வச்சார். அவர்களுடைய திருமண வரவேற்புலா எங்கே நடைபெற்றது என்று கேட்டால், தலைவர் கலைஞர் தலைமையில் அந்த வரவேற்புலா அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. அண்ணா அறிவாலயம் பின்னால் ஒரு மண்டபம், இப்போ பின்னால் கலைஞர் அரங்கம் பின்னால் இருக்குது. இப்போ கலைஞர் கருவில் இருக்குது பாருங்க, அதுதான் ஒரு நேரத்தில் மண்டபம். அந்த மண்டபத்தில் தான் வரவேற்புலா நடைபெற்றது. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் படங்களிலே கருப்பு சிவப்பு ஆடை அணிந்து கொடியுடன் ஊர்வலம் வரும்போதெல்லாம் விஜயகாந்த் படத்திலே காண்பித்திருக்கிறார். எனவே அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமாக இருக்கிற நாங்கள் இன்றைக்கி கூட்டணி சேர்ந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. உண்மையிலே எனக்கு சந்தோஷம். நேற்று 10 மணி தான், எனக்கு 11 மணி தான் எனக்கு தெரிய வந்துச்சு. திமுகவும் தேமுதிகவும் கூட்டணி நாளைக்கு அறிவாலயத்தில் மரியாதைக்குரிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் சுத்தீஸ்வர்களும் தேமுதிகனுடைய தலைமை கழக முக்கிய நிர்வாகிகளும் தளபதிகளை சந்தித்து ஆதரவு தரப்போகிறார் என்று. எனவே மகிழ்ச்சி தான். இதை என்ன சொல்கிறான் அதிமுக, அந்த செம்மலை, ஆமாம் அந்த ஆளுங்க மீசிக்கும் ஒத்து வராது. அந்த செம்மலை அந்த ஆள் என்ன சொல்கிறாருன்னா, உங்களை விஜயகாந்த் ஆன்மா மன்னிக்குமான்னு கேட்குறாரு. ஏடிஎம்கள் எல்லாரும் சொல்கிறது விஜயகாந்த் ஆன்மா மன்னிக்குமா. ஒரே ஓட்டம் ஓடி போட்டார் சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி. திமுக கூட்டணி சேர்ந்துச்சுன்னா அப்புறமா சொல்கிறேன்னு ஓடி போயிட்டார். எடப்பாடி பழனிசாமிக்கு டவுசர் லூஸ் ஆகிடுச்சு. தேமுதிகவும் திமுக கூட்டணி சேர்ந்தோடனே நான் கேட்குறேன், திமுக கூட்டணி சேர்ந்தது விஜயகாந்த் ஆன்மா மன்னிக்குமான்னு கேட்குறீங்களே. நான் ஒரு மிகப்பெரிய, இது அம்மையார் செல்வி ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் பொழுது பொதுக்கூட்டத்தில் பேசியது, நான் ஒரு மிகப்பெரிய தவறு செய்துவிட்டேன். மிகப்பெரிய தவறு என்னவென்று கேட்டால், நான் பிஜேபியோடு கூட்டணி சேர்ந்திருக்கக்கூடாது.
உங்களிடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன். இனி எந்த சூழ்நிலையிலும் பிஜேபி நான் கூட்டணி சேர மாட்டேன் என்று பொதுக்கூட்டத்தில் லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சொன்னார்கள். ஆனால் நீங்கள் இன்றைக்கி அடிமை எடப்பாடி பழனிசாமி, சசிகலா காலிலே விழுந்த முதலமைச்சரானவர் இன்றைக்கு அமித்ஷா மோடி காலிலே விழுந்து எங்கே கொடநாடு கொலை வழக்கிலே கைது செய்து நம்மை தீகார் ஜெயிலில் அடைப்பார்களோ, நம்முடைய ஊழல் தூசி தட்டுது, நாம் செய்திருக்கிற ஊழலெல்லாம் தூசி தட்டி அதை வெளியே கொண்டு வந்து நம்ம எங்கே தீகார் ஜெயிலில் போட்டுடுவார் என்று இன்றைக்கு அமித்ஷா காலிலும் மோடி காலிலும் விழுந்து நீங்கள் போய் பிஜேபியோட கூட்டணி சேர்ந்து பிஜேபிக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருக்கிற எடப்பாடி பழனிசாமி, ஜெயலலிதாவின் ஆன்மா உங்களை மன்னிக்குமா? விஜயகாந்தின் ஆன்மா உங்களை மன்னிக்குமான்னு கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக விஜயகாந்தினுடைய ஆன்மா, புரட்சி கலைஞர் விஜயகாந்தோட ஆன்மா சந்தோஷமாக இருக்கும். நம்ம கட்சியில் எத்தனை தொகுதி நம்ம கொடுக்குறாங்களோ அத்தனை பேர் நம்ம சட்டமன்றத்துக்கு போக போகிறோம். 10 வருஷம் நமக்கு சட்டமன்றத்தில் பிரதிநிதிகள் கிடையாது. நமக்கு 10 வருஷம் சட்டமன்றத்தில் தொடர்ந்து பிரதிநிதிகள் இல்லாமல் இருக்கிறோம். சட்டமன்றத்திலும் இல்லை, நாடாளுமன்றத்திலும் இல்லை. இப்படி இருக்கிற சூழ்நிலை இப்போ நம்ம சட்டமன்றத்தில் நம்ம பிரதிநிதிகள் போக போகிறாங்க. திமுகவோட கூட்டணி சேர்றதுனால உள்ளாட்சியோட பிரதிநிதிகள் போக போகிறாங்க. அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம பிரதிநிதிகள் போக போகிறாங்கன்னு விஜயகாந்தோடைய ஆன்மா சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஜெயலலிதாவின் ஆன்மா உங்களை செருப்பால் அடிக்கும். நீங்கள் போய் பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்துருக்கீங்களே. எனவே இது ஒரு வைத்தறிச்சல், இவங்களுக்கு இது ஒரு வைத்தறிச்சல். நல்ல முடிவு எடுத்திருக்காங்க திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், நல்ல முடிவு எடுத்திருக்காங்க. உண்மையிலே அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு என்ன வாக்கு வைக்கிறதுன்னு கேட்குறோம். அவங்க பேசும்போது கோபமாக நானும் பேசியிருந்தோம், யூடியூப்பில் நானும் பேசியிருக்கேன், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இப்போது நல்ல முடிவு எடுத்திருக்காங்க. அவங்க இழந்த வாக்கு வங்கி இப்போ வரும். நல்லா கணக்கு போடுங்க. அவங்களுக்கு நல்ல வாக்கு வங்கி இருந்துச்சு. முதல் கேப்டன் விஜயகாந்த் தேர்தலில் நிற்கும் போது அவர் மட்டும் ஜெயிச்சார். மற்ற தொகுதிகளெல்லாம் நல்ல ஒரு வாக்கு வங்கி வாங்கினாங்க. அதனால தான் ஜெயலலிதா அவங்களை கூப்பிட்டு சீட்டு கொடுத்து அவர் எதிர்க்கட்சி தலைவராக வந்தார். அதன் பிறகு அந்த கட்சியை ஜெயலலிதா பழி வாங்கினாங்க. அவங்க இழந்த வாக்கு வங்கி, சமீப காலமாக வாக்கு வங்கி இழந்தது உண்மைதான். ஆனால் அவங்க இழந்த வாக்கு வங்கி இப்போ வரும். ஏன்னு கேட்டால், இதுக்கு முன்னால் விஜயகாந்த் அவர்கள் மீது மிகப்பெரிய மரியாதை உண்டு. ஏன்னா நல்ல ஓட்டு வாங்கினார் தம்பி விஜய் பிரபாகரன் விருதுநகரில். இந்த தேவையில்லாமல்லாம் பைத்தியக்கார மாதிரி பேசினுக்கிறானே இந்த மாணிக் தாகூர் எம்பி, அவனை உச்சாப்பை வச்சிருந்து யாருன்னு கேட்டால் தம்பி விஜய் பிரபாகரன் தான் உச்சாப்பாவை வச்சிருந்து என்ன நல்ல ஓட்டு வாங்கினாங்க அந்த விருதுநகர்லாம். இப்போது இந்த விஜயகாந்த் அவர்கள் மீது அனுதாபமும் மரியாதையும் இன்றைக்கும் இருக்கிறது. நம்ம இவங்களுக்கு ஓட்டு போட்டால் ஜெயிப்பாங்களான்னு வேறு கட்சிகளுக்கு ஓட்டு போட்டாங்க பாருங்கள் விஜயகாந்தோடைய வாக்கு வங்கி. அந்த வாக்கு வங்கி இப்போ நல்ல கூட்டணியில் போய் சேர்ந்துருக்காங்க, ஜெயிக்கிற கூட்டணியில் சேர்ந்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போது திமுக கூட்டணி ஓட்டு போடுவேன்னு தேமுதிக இழந்த வாக்கு வங்கி இப்போ வரும். எனவே இது ஒரு நல்ல கூட்டணி, ஒரு வலிமையான கூட்டணி. திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் அவங்க பேச்சுவார்த்தைக்கு நம்மகிட்ட டேட் கேட்டுட்டு இருக்காங்க. மேலிட பொறுப்பாளர் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அண்ணன் செல்வ பிறந்தகை பேசிட்டு இருக்கார். காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் காங்கிரஸ், எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதேபோல் இப்பொழுது தேமுதிக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், அதேபோல் மறுமலர்ச்சி திமுக, அதேபோல் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, கொங்கு நாடு மக்கள் முன்னேற்ற கழகம், இப்படி கட்சிகள் இருக்கிறது. இன்னும் பல கட்சிகள் நம்மளை ஆதரிக்கிறது. நடிகர் கருணாசனுடைய இயக்கம் கூட நம்மை தான் ஆதரித்திருக்கிறார். இப்படி வாக்கு வங்கி இருக்கிற எல்லா கட்சிகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருக்கிறது. இன்றைக்கு வாக்கு வங்கிகள் இழந்து பாராளுமன்ற தேர்தலிலே 40 தொகுதியிலும் தோல்வியடைந்து பல தொகுதிகளில் டெபாசிட் இழந்த அதிமுகவிற்கு வாக்கு வங்கி சரிந்து விட்டது. அது பல பிரிவுகளிலே பிரிந்து செல்லுகிறது. பிஜேபிக்கு சிறுபான்மை மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. மோடி மீது மக்கள் கோபமாக இருக்கிறாங்க. வாக்கு வங்கி இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி, அவங்க ஒரு பைத்தியக்கார நாய். என்னது, அவங்க ஒரு பைத்தியக்காரன். அவனை செருப்பை கட்டி நடுரோட்டில் நிற்க வச்சு அடிப்பான். நேராக பார்த்தோன்னா அன்புமணியை நடுரோட்டில் நிற்க வச்சு செருப்பை கட்டி அடிப்பேன். திமுக வன்னியர்களுக்கு எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்குது. எம்பிசி பட்டியலை சேர்த்து 22 தியாகிகளுக்கு மாதம் உதவித்தொகை, அவங்களுக்கு மணிமண்டபம், வன்னியர் சமுதாயத்தினுடைய மூத்த தலைவர் கோவிந்தசாமிக்கு ஒரு மணிமண்டபம், இப்படி வன்னியர்களுக்கு எண்ணற்ற நன்மை செய்து திமுக மட்டும்தான. திமுக வன்னியர்களுக்கு விரோதின்னு அந்த பொறுக்கி பரம்போக்கு பையன் அந்த அன்புமணி பேசிகிட்டு இருக்கான். எனவே வன்னியர்கள் வாக்கு பாமக இருக்கிறது என்பது அதுவும் அப்பம் போல தனியாக பிரிஞ்சுட்டாங்க. எனவே வன்னியர்கள் வாக்கும் திமுகவிற்குத்தான். இப்படி பார்க்கும் பொழுது தமிழ் மாநில காங்கிரஸ், ஆமாம், தமிழ்நாடு முழுக்க ஒரு டெம்பரேச்சர் ஏற்றிடலாம். இப்படிப்பட்ட கட்சிகள் தான் அவங்க வச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அந்த விஜய், அந்த குடிகாரன் பொம்பளை பொறுக்கி விஜய், என்ன சொல்கிறது, அது குடிகாரங்கிறான்ல பொம்பளை பொறுக்கி விஜய்,
அவன் என்ன ஓட்டு வாங்கிடுவான், தொகுதிக்கு ஒரு 3000 4000 ஓட்டு வாங்குவான். இப்படி ஓட்டுகள் பிரியும் போது இதிலே திமுக 200 தொகுதிக்கு மேலே ஜெயிக்கும். இதற்கு மேல் பெண்களில் வாக்கு இருக்கிறது. கொடுத்தாரே 5 மணிக்கு 8 மணிக்கெல்லாம் காலைல 5000. இப்படி பல்வேறு சாதனைகளை செய்திருக்கிற காரணத்தால் மீண்டும் தலைவர் தளபதி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருவது உறுதி 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 உறுதி. எனவே இப்போ எனக்கு என்ன சந்தோஷம்னா, அண்ணன் கேப்டன் விஜயகாந்துடைய கட்சிக்கு பிரதிநிதிகள் அவங்க பேசும்போது நான் கோபமாக பேசியிருக்கலாம். முந்தின வரைக்கும் நான் பேசினேன், ஏன்னா எனக்கு தெரியாது. நேற்று இரவு 11 மணிக்கு தான் கட்சியினுடைய முக்கிய இளம் தலைவர் என்னிடத்தில் சொன்னார், தேமுதிக பற்றி பேசாத, அவங்க காலையில் வந்து முதலமைச்சரை சந்திக்க போகிறான்னு. சந்தோஷமாயிடுச்சு, எனக்கு சந்தோஷமாயிடுச்சு, ரொம்ப சந்தோஷமாச்சு உண்மையில். ஏன்னா அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவ்வளோ ஒரு நல்ல மனிதர். கலைஞரை விமர்சிக்கிற நேரத்தில் கூட டாக்டர் கலைஞர் தான் சொல்லுவாரே தவிர பேர் சொல்ல மாட்டார். எனவே இன்றைக்கு அவர்கள் நம்மோடு கூட்டணி சேர்ந்திருப்பது நமக்கு இன்னும் மேலும் வலிமை சேர்க்கிறது, நமக்கு இன்னும் மேலும் வலிமை சேர்க்கிறது. ஆடி போகிறார் எடப்பாடி பழனிசாமி. டவுசர் லூஸ் ஆயிடுச்சு. யாரையா சொல்கிற எடப்பாடி? முதலமைச்சர் தலைவர் தளபதியை பார்த்தா ஆடை இல்லாமல் ஓட போறியா? வக்காளி நீ கோமணம் இல்லாமல் அம்மனமாக ஒன்று ஓடுறோம் போகிற எடப்பாடி பஸ் ஸ்டாண்டில் ஒன்று. இந்த தேர்தலில் பிஜேபி அது ஒரு பரதேசி கட்சி, சங்கி என்ன சொல்கிறது, அது ஒரு பரதேசி கட்சி. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாலியல் பலாத்காரம்னு இன்றைக்கி அந்த நாகேந்திரன் பேசுகிறோம் சட்டமன்றத்தில். அந்த மணிப்பூர் விவகாரம் என்னடான்னு கேட்டார் முதலமைச்சர், ஆனால் பதில் சொல்ல முடியல. இன்றைக்கி அதிமுக கூட்டணி செஞ்சிருக்கிற பொள்ளாச்சி சம்பவம் என்னன்னு கேட்டார், அவங்களால பதில் சொல்ல முடியல. எனவே இன்றைக்கி நம்ம எதிர்க்கிற அதிமுக பாஜக கூட்டணி புறம்போக்கு தாயோலி மகன் அன்புமணி, இது ஒரு டம்மி பீஸுங்க, டம்மி கூட்டணி. வலிமையான கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி. மரியாதைக்குரிய சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் சொன்ன மாதிரி 200+ ஜெயிக்கிறோம். 2வது முறை முதலமைச்சராக தலைவர் தளபதி வருகிறார். திமுக அமைச்சரவை, திமுக தனித்து ஆட்சி அமைக்கும். நாளையும் நமதே, நாளையும் நமதே. தலைவர் தளபதி முதல்வர் வாழ்க. 2026 2வது முறை முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய தலைவர் தளபதி மீண்டும் திமுகவுடன் இணைந்திருக்கிற மிகுந்த மரியாதைக்குரிய தேமுதிகவின் தலைவர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை, பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். குடியாத்தம் குமரன் இன்னொரு பதிவிலே சந்திக்கிறேன்.